Listeners, welcome back to our channel Thai Designer Coach. இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸோடைய கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து நரம்பு தான் எடுத்திருக்கேன். இந்த நரம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மெலிசாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இது வந்து ரொம்பவே வந்து மெலிசாக இருக்கும். இதை வந்து பாருங்கள், இந்த ஃபேப்ரிக்கில் பிளாக்கில் ஃபேப்ரிக்கில் வச்சு காட்டுறேன். இந்த அளவுக்கு மெலிசாக இருக்குன்னா நம்மளுடைய முடியோட திக்னஸ் அளவுக்கு தான் இருக்கும். ஏன் இது இப்படி நான் காட்டுறேன்னாக்கா, நான் இப்போ ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது, இது நான் எதை வச்சு பண்ணுறேனே உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நான் இதில் வந்து காட்டுறேன். ரொம்ப மெலிசாக இருக்கும். இதில் ஓரளவுக்கு திக்னஸும் நமக்கு கிடைக்கிது, இது ரொம்ப மெலிசான இதுவும் கிடைக்கிது. ஸோ நான் வந்து இது ஜர்தோசிக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். நம்ம நக்ஷிகோரா கூட அந்த இதில் போட்டுடலாம். ஜர்தோசி வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிறதுல போட்டாக்கா ஈஸியாக இருக்குன்ற மாதிரி நினச்சி வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். நான் கண்டினியூஸ் ஸ்டிச் சொல்லித்தரேன், கவனிங்க. ஸோ நைலான் த்ரெட்டில் நம்ம நாட்டு போடும்போது நார்மல் த்ரெட்டில் வந்து நம்ம இப்படி வந்து ஒரு நாட் போடுவோம். அந்த நாட்டை வந்து நம்மளால் நைலான் த்ரெட்டில் வந்து போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னா இது வழிக்கிடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங்கில் ஆரி நாட் போடுவோம் இல்லையா, அந்த ஆரி நாட்டை 2 தடவை போட்டுக்கோங்க. 2 தடவை போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் இப்போ அப்படி தான் வந்து போட போகிறேன். ஆரி நாட்டை 2 தடவை வந்து போட போகிறேன். ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் வந்து போடுறதுக்கு ஜர்தோசியை வந்து எப்பவும் போல் இந்தமாதிரி லைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கொஞ்சம் குட்டியாகவே வந்து இவ்வளோவே கட் பண்ணிக்கோங்க. நம்ம அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அயன் நீடில் நம்மளால் இந்த அளவுக்கே வந்து கோக்க முடியும். இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து கம்மியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரிஞ்சு வெளியே வருதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஸ்ட்ரிச் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணாதீங்க. இந்தமாரி குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் போடும்போது உங்களால் செயினை உள்ளேருந்து எடுக்க முடியலனாக்கா அது பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் பிரிச்சுட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்கில் குட்டியாக பண்ணிங்கன்னா அது அப்படியே சின்னதாகவே பிரிச்சுட்டு பண்ணிடலாம். பெருசாகவே எடுத்துட்டிங்கன்னா நிறைய செயின் ஸ்டிச் போட்டு இங்கே வந்து பிரிக்கிற மாரி ஆகிடும். நான் உங்களுக்கு இப்போ போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். நான் வந்து நரம்பு தான் எடுத்திருக்கேன். ஸோ நரம்பை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எண்டு நாட் 2 தடவை போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம 2 தடவை ஆரி நாட் வந்து போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லாங் லூப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு குட்டி லூப் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிட்டேன். மறுபடியும் இன்னொரு தடவை குத்திட்டு ஒரு பெரிய லூப் எடுத்துட்டு அந்த லூப் உள்ளே விட்டு முதல் லூப் மட்டும் லாக் பண்ணணும். ஸோ இப்போ லாக் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லாவே வந்து நீங்கள் கீழே இழுத்தாலும் நல்லா டைட்டாக இது இருக்குது. ஸோ பிரிஞ்சு வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்கள், கீழே இழுத்தாலும் நல்லா டைட்டாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி டைட்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சின்ன பீஸ் ஜர்தோசி எடுத்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு குட்டியாக அந்த ரொட்டேட் பண்ணுறத நீங்கள் உள்ளுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். வெளியே எடுத்துட்டு நம்ம ஜர்தோசியில் பண்ணவே முடியாது. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ லைட்டாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இது இந்த மாதிரி தான் வந்துடும். இது பிரிஞ்சு வந்துடும். நம்ம கோரா நக்ஷினா பரவாயில்ல, அது கொஞ்சம் கேப் இருக்கும். இது வந்து மெலிசாக இருக்கனால அப்படி வந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா கீழே இருக்க நூலை வந்து நீங்கள் டைட் பண்ணி இழுக்கவே கூடாது. கீழே இருக்க நூல் வந்து நீங்கள் எப்பவும் போல் லூஸாகவே வச்சுட்டு இது உள்ளே விடுங்க. இதுக்குள்ளே விட்டுட்டு அப்படியே லைட்டாக ஈர்த்து பாருங்கள். ஈர்த்து பார்த்தீங்கனாலே மாட்டிக்கும். ஓகேவா? பொறுமையாக பண்ணணும். நீங்கள் அவசரத்துலேயே உள்ளே போச்சுன்ட்டு அவசரத்தில் கீழே பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா அது உள்ளே தான் போயிடும். ஓகேவா? இப்போ நான் அடுத்தது எடுக்கிறேன். ஜர்தோசி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கோரா நக்ஷியில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஆனால் அதுக்காக இதை பண்ணாமல் விடாதீங்க, இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஊசியை குத்திட்டு கரெக்டாக நீங்கள் கீழே விரல வச்சு டைரக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது உள்ளுக்குள்ளேயே திருப்பும் போது தான் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வரும். லைட்டாக கூட வெளியே எடுக்காதீங்க, லைட்டாக வெளியே எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இதுவாகிடும். அது வந்து ஒரு மாதிரி ரெண்டாவது செயினுக்கு வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்படியே உள்ளுக்குள்ளேயே எடுத்திங்கன்னா கண்டினியூஸ் ஸ்டிச் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடும்போது. இன்னொன்று எடுத்து போட்டு காட்டுறேன். பாருங்கள், அப்படியே நான் ரொட்டேட் பண்ண வந்து லைட்டாக கூட வெளியவே வரல, அது உள்ளுக்குள்ளேயே நான் வந்து திருப்பிடுறேன். உள்ளுக்குள்ளேயே பண்ணும்போது அது டக்குன்னு நம்மளால் போட்டுற முடியும். லைட்டாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ நான் இங்கே ஒரு செயின் போட்டுட்டு நாட் போட்டுறேன். குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு தான் நம்ம ஆரி நாட் போடணும் எப்போவுமே. இப்போ வந்து நான் கோரா எடுத்து வச்சுருக்கேன். கோராவே வந்து ஸ்டார்டிங்கில் குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் ஆக ஆக இந்த ஊசி ஹைட்டுக்கு நம்ம இந்த ஊசி எவ்வளோ லென்த்தோ அவ்வளோ லென்த் கட் பண்ணிக்கலாம். இது ஐநீடில்ன்றனால தான் லென்த்து பெருசாக இருக்குது. நீங்கள் ஸ்பீடப் ஆகிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக போட முடியும். இதே துளிப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது இந்த அளவு தான் இருக்கும். 1.25 சென்டிமீட்டருக்கு மட்டும்தான் உங்களால் கோக்க முடியும். இந்த அளவுக்கு தான் உங்களால் கோக்க முடியும், இவ்வளோ கோக்க முடியாது. அதனால தான் நம்ம அயன் நீடில்லே ப்ராக்டிஸ் கொடுக்கறது. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கோரால போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஊசியோட முனை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் போட்டு இந்த இதுக்குள்ளேயே ரொட்டேட் பண்ணி அப்போல்லாம் வந்து போட முடியும். ஸோ இதோட முனை வந்து சின்னதாக இருக்க மாரி வாங்கிக்கோங்க, ரொம்ப மெலிசாக இருக்கணும். நான் உங்களுக்கு வந்து வீடியோ எண்டில் காட்டுறேன் அது எப்படி இருக்கணும்னுட்டு. ஸோ ஜர்தோசியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நக்ஷியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கோராவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மூணுத்துலேயுமே வந்து ஒரு லைன் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற ஷேப்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட வந்து நான் இங்கேயும் வந்து லாக் போட்டுடுறேன். இந்தமாதிரி கேப் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த வளைவு ஷேப்பில் வந்து உங்களுக்கு கேப் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லித்தரேன். சரி, இந்த ஊசியோட முனையை பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த இடம் வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். பட் இந்த ஊசிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கணும். ஏன்னா ஜர்தோசி கோரான் ஆக்சுவலாம் போடுவோம். ஸோ இந்த கட் பீட்ஸ்லாம் போடுவோம். அதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப மெலிசாக இருக்கணும். இந்த அளவுக்கு ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் போடும்போது உங்களுக்கு அதை போட முடியும். இந்தமாரி ஊசி முனையை வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது அது பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போடவே முடியாது. முக்கியமாக ஜர்தோசியில் சுத்தமாக முடியாது. இந்தமாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னா ரொம்ப மெலிசாக இருக்கணும் அந்த ஹூக்கே. ஸோ நான் இப்போ போட்டுட்ருக்கிறது இந்த ஹூக்கில் தான் போட்டுட்ருக்கேன். இதில் போட இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்தமாதிரி ஊசி வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஷேப்பில் போடலாம்.
ஸோ நான் வந்து இப்போ கோரால இந்த ஷேப் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இது வேவ்ஸாக போகுதுன்னா நம்ம குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போட்டால் தான் நமக்கு வந்து வேவ்ஸ் கிடைக்கும். ஓகேவா? நம்ம நார்மலாக அந்த குட்டி செயின் ஸ்டிச்சை வந்து செயின் ஸ்டிச்லேயே வந்து கற்றுட்ருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. நமக்கு நல்லாவே தெரியும் வேவ்ஸ் நல்லா வரணுன்னாக்கா செயின் ஸ்டிச்சு குட்டி குட்டியாக போடணும் அப்படின்ட்டு. நம்ம இந்த கோராக்குள்ளே செயின் ஸ்டிச் போடுறோம். ஸோ அந்த செயின் ஸ்டிச்சை நம்ம குட்டி குட்டியாக போட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி நீட்டான ஷேப்ஸ் வந்து கிடைக்கும். இந்த வளைவெல்லாம் பாருங்கள், நமக்கு அழகாக நீட்டாக வளையுது. அதேமாரி 90 டிகிரியில் வச்சுட்டு போடுங்க. ரொம்ப சாய்ச்சி போட்டிங்கனாக்கா வராது. இப்போ இதை விட்டுட்டோம்னாக்கா த்ரெட் அடியில் லூஸாகவே வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். வரலை அப்படின்னா லைட்டாக நீக்கிட்டு அழகாக நீக்கிட்டு பாருங்கள், இல்லைன்னா அதை கட் பண்ணி தான் எடுக்கணும். எனக்கு கிடைக்கல, ஸோ அதனால் வந்து லைட்டாக நீக்கி பார்த்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல தான் எனக்கு அது வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை எடுத்து நான் இப்படி பின் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஜாக்கிரதையாக ஒட்டை கட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்ப்ரிங்கை. இது வந்து செகண்ட் ஆப்ஷன் இந்த இதை எடுக்கிறதுக்கு. தேர்ட் ஆப்ஷன், நீங்கள் ஒரு பீஸ் தானே எடுத்துருப்பீங்க, அந்த பீஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறது. ஒரு 90 டிகிரியில் போட்டு வந்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப லூஸாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகிருக்குன்னா அந்த ஸ்ப்ரிங்லாம் வந்து நம்ம டைட் பண்ணி போடணும். இப்போ லாக் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம்.
ஓகேவா? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது இது பண்ணலாம். இது வந்து நான் உங்களுக்கு ஜர்தோசிலே வந்து பண்ணி காட்டுறேன். இது வந்து ப்ராக்டிஸ்க்கு மட்டும் பண்ணுங்க. இதையே வந்து குட்டி ட்ரையாங்கிளில் வந்து பண்ணணும். இந்த இடத்துல ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு குட்டி செயின் போடணும். ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதை வந்து திருப்பணும். ஓகேவா? திருப்பிட்டு இங்கே ஒரு செயின். ஏன் அந்த குட்டி செயின் போடுறோன்னா, நீங்கள் அந்த குட்டி செயின் போட்டால் தான் வந்து லாக் ஆகும். எப்போவுமே நம்ம ஒரு லாங்காக ஒரு செயின் போட்டால் குட்டி செயின் போடுவோம், அதுக்கப்புறம் தான் இன்னொரு லாங்கே எடுப்போம். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். மறுபடியும் ஒரு செயின், அப்புறம் ஒரு குட்டி செயின், அதுக்கப்புறமா ஒரு செயின். மறுபடியும் லோட் பண்ணிக்கிறேன். ஒரு செயின், ஒரு குட்டி செயின், அதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கேருந்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி கட் கொடுத்தும் நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம், இல்லை கண்டினியூஸ் ஸ்டிச்சிலையும் போடலாம். பட் வந்து நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது கண்டினியூஸ் ஸ்டிச்சஸில். ஏன்னா கண்டினியூஸ் ஸ்டிச்சஸில் ஷார்ப் எட்ஜஸ்லாம் கூட நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால் இங்கே ஒரு செயின் போட்டுட்டு ஒரு குட்டிக்கோண்டு லாக் ஸ்டிச்சு, மறுபடியும் இங்கே கொடுத்து ஒரு செயின் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்தது எடுத்துக்கலாம். இப்போ தனித்தனியாக எடுக்கிறனால நம்ம இந்த இடத்துல நம்ம லாக்கு கொடுக்காம கூட விடலாம். ஏன்னா தனியாக தானே எடுக்கிறோம். ஒரு இது போட்டுட்டு அடுத்த இதை வந்து அடுத்த ஜர்தோசியை தனியாக எடுத்து போடுறனால நம்ம அதோட கூட நிறுத்திக்கலாம். நான் ஆரம்பத்தில் போட்டிருக்க பாருங்கள், ஒரு சின்ன லாக் வந்து போட்டிருக்க மாட்டேன். நான் கண்டினியூவாக போடும்போது கண்டிப்பாக போடணும். ஒரு வேறு ஜர்தோசி எடுக்கிறோம் போது நம்ம லாக் போடாமலேயும் போடலாம். அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் போடும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் புரிஞ்சிடும். இப்போ வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் எதுக்கு போட்டு காட்டுறேன்னா, இது எப்படி நமக்கு ஃபினிஷ் பண்ணணும்னு தெரியாது. அதனால நான் சர்க்கிளும் வந்து போட்டு காட்டுறேன். அந்த ஸ்பைரல்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் வந்து கோராலே போட்டு காட்டுறேன். இப்போ நான் கொடுத்துருக்க எல்லா ஷேப்ஸும் வந்து எல்லாத்துலேயும் போடணும். நக்ஷியில் போடணும், கோராவில் போடணும், ஜர்தோசியில் போடணும். இது வந்து இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. நீங்கள் செயின் ஸ்டிச்லாம் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா இது நீங்கள் நல்லா அழகாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம கீழே பிடிச்சிருக்க அந்த நூலோட கண்ட்ரோலும் தேவை. அதை நம்ம டப்புக்குன்னு பிடிச்சி ஈத்துறோன்னாக்கா அவள் தான் முடிஞ்சது. நம்ம செயின் ஸ்டிச்லாம் போடும்போது ஒன்றும் தெரியாது. பட் வந்து ஜர்தோசி நக்ஷிலெல்லாம் போடும்போது
உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ நமக்கு இதோட போதும். அப்போ அந்த ஸ்ப்ரிங்கை வந்து லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. முடிக்கும் போது ஸ்ப்ரிங்கை மட்டும் லைட்டாக இழுத்து விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். ஓகே, சர்க்கிள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இந்த ஸ்பைரல் ஷேப்பில் போடுங்க. ஸோ கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், கர்வில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ஷார்ப்பில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சர்க்கிளை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து நான் குட்டியாக உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் எல்லாமே 15 சென்டிமீட்டருக்கு பெருசாக வந்து போடணும். லைன்ஸ் 15 சென்டிமீட்டர், வேவ்ஸ் இருக்கணும், இது இருக்கணும். இது எல்லாமே வந்து நக்ஷுலேயும் இருக்கணும், கோராலேயும் இருக்கணும், சர்தோஸ்லேயும் இருக்கணும், 3த்துலேயுமே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு அதிகமான ப்ராக்டிஸ் தேவை. ஸோ இதில் வந்து நிறைய ஷேப்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்க நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். பை திஸ் ஃப்ரம் விமலா ராஜவர்மன். பை டேக் கேர்.